நீங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது உங்களோட கனவுல இப்படி ஒரு உருவம் வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சரி, அடுத்த நாள் காலையில அதே உருவம் உங்க நேர்ல வந்தா? பேல் லேடி நான் பார்த்ததுலேயே ரொம்ப வினோதமான பயங்கரமான ஒரு அர்பன் லெஜெண்ட் தான் அது. இதுதான் இந்த பேல் லேடி விக்டிம்ஸோட கனவுல வந்து தன்னோட உடம்ப மல்டிப்ளை பண்ணி அவங்கள பயமுறுத்தி தன்னோட அப்சர்வ் பண்ணிக்கும்னு சொல்லி நிறைய கதைகள் எழுதப்பட்டிருக்கு. அந்த மாதிரி கதைகள்ல காமனான விஷயம் என்னன்னா, இந்த பேல் லேடி நைட்டு விக்டிம்ஸோட கனவுல வந்து காதுல எதையாவது விஸ்பர் பண்ணுமா, ஆனா அந்த விஷயம் அடுத்த நாள் காலையில நடக்கும் அப்படிங்கிறது தான். எல்லா கதைகள்ல இருக்கிற இன்னொரு காமனான விஷயம் என்னன்னா, இந்த பேல் லேடி கனவுல அதோட விக்டிம்ஸை ஹக் பண்ணி கன்சியூம் பண்ணிடுமா, அதுக்கப்புறமேட்டு இந்த கனவு கண்ட விக்டிம்ஸ் காணா போயிருவாங்கன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பேல் லேடி அப்படின்ற இந்த அர்பன் லெஜெண்டை வச்சு நிறைய பேர் நிறைய கதைகள் எழுதியிருக்காங்க. அந்த கதைகள்ல ரொம்ப பாப்புலரான அண்ட் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தென்பட்ட ஒரு கதையை தான் இப்போ நான் ரேட் பண்ண போறேன். அந்த கதை பேரு த ட்ரீம். லூசி மார்கன் அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு சின்ன கிராமத்துக்கு ஒரு வேலை விஷயமா போறாங்க. வேலை ரொம்ப இருந்ததுனால ஒரு வாரமா அவங்க சரியான தூக்கம் இல்லை. ஒரு வழியா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க நிம்மதியா தூங்கலாம் ட்ரை பண்றாங்க. அண்ட் அப்போ அவங்களோட தூக்கத்துல ஒரு கனவு வருது. கனவுல இவங்க ஒரு பாலடைஞ்ச படிக்கட்டுல பொறுமையா ஏறி ஒரு பெரிய ரூமுக்கு போறாங்க. அந்த ரூமோட ஃப்ளோரிங் ஃபுல்லா பெரிய பெரிய டைல்ஸால் நிரப்பப்பட்டிருக்கு. அண்ட் அதை பார்க்கறதுக்கு ஒரு செஸ் போர்ட் மாதிரி இருந்திருக்கு. இதுக்கப்புறமேட்டு அந்த ரூம்ல இருந்த எல்லா ஜன்னலும் ஆணியால் அடைக்கப்பட்டு மூடப்பட்டிருக்கு. அந்த இடமே ஒரு மாதிரி பாலடைஞ்சு போய் பார்க்க பயமா இருந்திருக்கு. இந்த பயத்தோடயே அவங்க அங்கிருந்த ஒரு பெட்ல உட்காந்து படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அவங்களுக்கு ஒரு கனவு வருது. கனவுல இந்த பேல் லேடி கருப்பு கண்ணோட நீளமான முடியோட லூசி பக்கத்துல வந்து அவ காதுல இதுக்கப்புறம் லூசி அலறி அடிச்சு அவ கனவுல இருந்து முழிச்சுக்கிறா. என்னதான் ஒரு வாரம் வேலை பார்த்தா அவ அவ்வளோ டயர்டா இருந்தாலும் இந்த பயங்கரமான கனவுக்கு அப்புறம் அவளுக்கு தூக்கமே வரல. அவ நைட்டு ஃபுல்லா தூங்காம முழிச்சே இருக்கா. மறுநாள் காலையில அவ அந்த இடத்துல இருந்து வெக்கெட் ஆகி வேற ஒரு கிராமத்துக்கு ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ண போறதுனால தூங்காம அப்படியே கிளம்பிடலான்னு முடிவு பண்றான். மறுநாள் காலையில லூசி திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள கிராமத்துக்கு அவளோட வேலையை கண்டினியூ பண்ணலான்ட்டு போறா. அண்ட் அப்போ அந்த ஊர்ல உள்ள ஒரு கேர்டேக்கர் லூசிக்கு ஒரு ரூம் தராங்க. அந்த ரூம் லூசியோட கனவுல வந்த ரூம் மாதிரி இருந்திருக்கு. லூசிக்கு அவ நைட்டு கண்ட கனவு தெளிவா ஞாபகம் இருந்தாலும் இதெல்லாம் கோ இன்சிடென்ட் சொல்லி நம்ப வச்சுக்கிட்டு கொஞ்சம் தைரியத்தோட அந்த படிக்கட்டு மேல ஏறி ரூமுக்கு போறா. கேர்டேக்கர் இவளுக்கு அந்த ரூமை திறந்து விட்டுட்டு நான் உனக்கு டீ எடுத்துட்டு வரேன்ட்டு போறாங்க. லூசி அந்த ரூம்குள்ள போய் அவ கனவுல பார்த்த அந்த ரூமும் இதுவும் ஒன்னா செக் பண்றதுக்காக ஒரு விஷயமா நோட் பண்றா. கீழே உள்ள அந்த பெரிய பெரிய டைல்ஸ், ஆணியால் அடிச்சு மூடப்பட்ட ஜன்னல், இதெல்லாம் அவளோட பயத்தை இன்னும் அதிகப்படுத்தி இருக்கு. பயத்தோட பெட்ல உட்காந்து அவ கண்ட கனவை ரீகால் பண்ணி பார்க்கறா. அவ கனவுல அவளுக்கு தெளிவா ஞாபகம் இருந்த எல்லா விஷயமும் இங்க இருக்கு எக்ஸெப்ட் தட் பேல் லேடி. ஸோ தூங்குனா அந்த பேல் லேடி வந்துருன்ற பயத்துல இவ தூங்காமையே உட்காந்துருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு பெல் அடிக்குது. இவ கேர்டேக்கர் டீ கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைச்சிட்டு வெளியே போய் கதவை திறக்கிறா. ஆனா அங்க இருந்தது கேர்டேக்கர் இல்ல, பேல் லேடி. நான் இப்ப சொன்ன கதை மாதிரி எக்கச்சக்கமான கதைகள் இன்டர்நெட்ல இருக்கு. பேல் லேடி ஒரு பாப்புலரான அர்பன் லெஜெண்ட்னால இந்த அர்பன் லெஜெண்டை வச்சு நிறைய பேர் புதுசா ரொம்ப வித்தியாசமான கதைகள் டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நானும் இந்த பேல் லேடியை வச்சு மில்க் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ நான் எழுத போகிற பேல் லேடியோட கதைக்கு எனக்கு சில ரிசர்ச் தேவைப்பட்டுச்சு. அதாவது இந்த பேல் லேடி வந்து எப்படி உண்மையிலே இருக்கும், இது வந்து எப்படி விக்டிம்ஸை பழி வாங்கும் அப்படிங்கிற கதைகள். அந்த கதைகள்லாம் படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதை இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேல் லேடி அன்ஷேப்டா பெருசா பேல் ஸ்கின்னோட சுற்றிக்கிட்டு இருக்குமா. அண்ட் இது கனவுல வந்து இன்டிமேட் பண்ணிட்டு தான் நேரில் வரணும்னு அவசியம் இல்லை, டேரக்டாக நேர்லையும் வரும்னு நம்புறாங்க. இந்த பேல் லேடி அகோரமான உருவத்தோட கருப்பு கண்ணோட நீண்ட முடியோட சுற்றிக்கிட்டு இருக்குமா. இந்த பேல் லேடி யாரையாவது பார்த்தா அவங்கள நெருங்கி வந்து கட்டி பிடிச்சி அவங்கள தன்னோட உடம்போட அப்சர்வ் பண்ணிக்குன்னு சொல்றாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பேல் லேடி தன்னோட உருவத்தை மாத்திக்க முடியும் அப்படின்னும், அது இன்னும் சில நேரங்கள்ல அது தன்னோட உருவத்தை மல்டிப்ளை பண்ணிக்கணும்னு எழுதியிருக்காங்க. இந்த பேல் லேடியை வச்சு நான் ஒரு கதை எழுதிக்கிட்டு இருக்கேன். அந்த கதையை அடுத்த வாரம் பிளாட் பாயிண்ட் யூடியூப் சேனல் அப்லோட் பண்றேன். அது வரைக்கும் பிளாட் பாயிண்டோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆல்டர்னேட் டேஸ்ல நான் கன்னடா அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அதை சப்போர்ட் பண்ணுங்க.